பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கோவில் நிர்வாகத்தால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் தொகுப்பாளரை மோசடி செய்து வழக்கில் மண்ணடி காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகரான கார்த்திக் முனுசாமி மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மற்றொரு அர்ச்சகர் காளிதாசுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கோவிலின் ட்ரஸ்ட் உறுப்பினர் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். காளிகாம்பாள் கோவிலில் பெரிய அளவில் பிரச்சனை நடந்துள்ளதாக கூறியுள்ள அவர், இன்னும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் காளிகாம்பாள் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கோயிலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. இது யாருக்குமே வெளியே தெரியதில்லை. ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டதில் 30, 40, 50 பொண்ணுங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. காளிகாம்பாள் கோயிலில் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரஸ்டி தலைவர்களுடைய லிங்க்கும் அதில் நிறைய சேர்ந்துருக்கு. காளிதாஸ் அவர்களுக்கும் கார்த்திக் பர்டிகுலராக இந்த 2 பேர் செஞ்ச தவறுகள் நிறையா இருக்குது. இப்போ இருக்க EMS மோகன் எங்கள் ஃபுல்லாக ரவுடி கும்பல் தாங்க. அது கோயில் மாதிரி இப்போ உள்ளே போகலங்க. இதுக்கு முன்னாடி இது இன்னும் மோசம். கவர்மெண்ட் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓவர் பண்ணி எடுத்துருக்கு இந்த கோயிலை. போகக்கூடாது அப்படி. ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் போனாலே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துருச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.